தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தின் 45வது திருப்பதிகம் யாத்திரை 10. சிவாய நம. யாத்திரை 10 தில்லையில் அருளியது. அனுபவ அதீதம் உரைத்தல். யாத்திரை என்பது பயணம். சிவபுரத்திற்கு செல்லும் பயணம் பற்றிய 10 பாடல்களின் தொகுப்பு. அதாவது உலக பற்றி நின்று விடுபட்டு பேரின்ப வாழ்வாகிய வீடு பேற்றை விரும்பி சிவபுரத்துக்கு செல்லும் நோக்குடன் அன்புடைய அடியார்களை அழைக்கும் நிலையில் அருளிய 10 பாடல்கள் ஆகும். அனுபவ அதீதம் உரைத்தல் என்பது அனுபவத்திற்கு எட்டாதனவற்றை அறிவுறுத்தல். சிவாய நம. பாடல். பூக்கள் பொழிகின்ற சடைமுடியினை உடைய எம் மன்னவனும் பாம்பை அணிகலனாக அணிந்துள்ள எம்பெருமானும் ஆகிய சிவன் சிறியவர்களாகிய எங்களை விட்டு நீங்காமல் இரண்டரக் கலந்து நின்றான். எங்கள் உள்ளத்துள் உணர்வாகி உருகச் செய்தான். கருணையை பொழிந்தான். எம்பெருமானால் இரக்கம் காட்டப்பட்டு அன்பிற்கு ஆட்பட்ட அடியவர்களே, நம்மிடமுள்ள பொய்மைகளை கைவிட்டு எம்பெருமானின் திருவடிப்பேற்றை அடைவதற்கு சிவபுரத்தை நோக்கி செல்லும் காலம் வந்துவிட்டது. ஆதலால் எல்லாரும் ஓரிடத்தில் வந்து ஒன்று கூடுவீர்களாக. சிவாய நம. தமது பழைய தொண்டர்கள் அனைவரும் மகிழ்ச்சியடையுமாறு இவ்வுலகிற்கு வந்து சேர்ந்தவன் எம்பெருமான். நாயை போன்ற நம்மையும் தமது திருவருளால் ஆட்கொண்டான். அத்தகைய தகுதிக்குரிய எம்பெருமானை அடைவதிலே தளர்ச்சியின்றி முயற்சி செய்பவர்களே, நீங்கள் எல்லாரும் இனிமேல் ஐம்புல இன்பங்களை நாடாதீர். பாம்பணிந்த பரமனின் திருவடிகளையே நினையுங்கள். பிற பொருட்களை எல்லாம் வேண்டாம் என கூறி வெறுத்து விடுங்கள். இவ்வாறு செய்வீர்கள் ஆனால் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிட்டும். சிவாய நம. தமக்கோர் உறவும் தமக்கொரு விதிமுறையும் தாமே ஆகியவன் சிவபெருமான். நாம் யார், எமதென்பது எது, எம் பாசம் எத்தையது, நம் உலக வாழ்வு எந்த மயக்கத்தால் அமைந்தது ஆகிய அனைத்தையுமே இனி உங்களை விட்டு நீங்கட்டும். நம் இறைவனாகிய சிவபிரானின் பலவடியாரோடும் எம்பெருமானது திருவுள்ள குறிப்பையே உறுதிப்பொருளாய்க் கண்டு பாம்பை ஆபரணமாக அணிந்த சிவபிரானின் பொன்னடிகள் இடத்திலேயே சென்று சேரும் நெறியிலேயே இனி செல்வீர்களாக. சுவாய நம. அடியவர்களாய் ஆனவர்களே, உலக விளையாட்டுக்களை எல்லாம் உங்களிடமிருந்து ஒதுக்கி விடுங்கள். எம்பெருமானின் மனம் வீசும் திருவடிகளையே வந்தடையுங்கள். எம்பெருமானது திருக்குறிப்பையே எண்ணி எண்ணி எதிர்பார்த்திருங்கள். அவ்வாறு நீங்கள் இருந்தீர்கள் ஆயின் திருநீரணிந்த மேனியையுடைய புயங்கப் பெருமான் தீவினையின் சேர்க்கையாக உள்ள இந்த உடலை நீங்கச் செய்வதுடன் சிவலோகத்திற்கும் அழைத்து சென்று வாழ வைப்பான். அத்துடன் பூ போன்ற எம்பெருமானது திருவடிகளில் நாம் சேருவதற்கும் நம்மை புகவிடுவான். சிவாய நம. அடியவர்களே, கோபத்தையும் ஆசை என்னும் நோயையும் அறவே அகற்றி விடுங்கள். நீங்கள் உய்வடையும் காலம் இதுவே. இனி வாய்ப்பான காலம் வேறில்லை. நம்மை அடிமையாக உடைய எம்பெருமானின் திருவடி கீழ் பெரும் கூட்டமாக ஒன்று சேர்ந்திட உள்ளம் ஒப்பி வாருங்கள். அவ்வாறு வந்தால் நாமெல்லாம் சிவபுரத்தை அடையலாம். அங்குள்ள சிவலோக திருக்கதவு நம்மை பார்த்து அடைக்காமல் இருக்க வேண்டுமானால் நம் அருகிலேயே இருந்து நமக்காக உருகி நம்மையெல்லாம் ஆள்பவனாகிய எம்பெருமான் புயங்கனின் புகழ் மொழிகளையே சொல்லி எம்பெருமானை எப்போதும் துதித்து வாழ்த்துவோமாக. சிவாய நம.
அடியவர்களே, நம் புயங்கனுடைய திருவடிகளையே எப்போதும் போற்றுங்கள். அவற்றையே எப்போதும் வணங்குங்கள். அவற்றையே மலர் தூவி அழகுபடுத்துங்கள். அவற்றையே மனதில் வைத்து எல்லா துன்பங்களையும் இகழ்ந்து ஒதுக்குங்கள். இனிமேல் எவ்வித துன்பமும் உங்களை சேராதிருக்க சிறப்பான சிவபுரத்திற்கு செல்வோம். வாருங்கள், அங்கே உள்ள சிவபிரானின் திருவடிகளை வணங்குவோம். அங்கே நிலையாக தங்கியுள்ள பலவடியார்களின் முன்னேயும் சென்று அவர்களை கண்டு மனமுருகி நிற்போம். சிவாய நம. அடியவர்களே, நிலையற்ற இவ்வுலகில் நிற்பவர்கள் நிற்கட்டும். நாம் இனியும் இங்கே நிற்க மாட்டோம். சிவபிரானின் திருவடிகளை நோக்கி செல்வோம். பொன்னையொத்த திருமேனியுடைய புயங்கனே நம்மை ஆளக்கூடியவன். எம்பெருமானது பொன்னடிகளையே சென்றடைவோம். அவ்வாறு விரும்பும் நீங்கள் எல்லாரும் காலத்தை வீணாய் கழிக்காமல் எம்பெருமான் திருவடிகளை அடையும் வகையில் ஈடுபட மனம் ஒப்பி ஒன்று சேருங்கள். வீணே காலத்தை கடத்திவிட்டு விழிப்பீர்கள் ஆயின் எம்பெருமான் உங்களால் அடைவதற்கு அரியவன் ஆகிவிடுவான். சிவாய நம. பெருமானின் பேரானந்தத்தை விட்டு பிரியாமல் இருக்கும் தன்மையை பெற்றவர்களே, நீக்க முடியாத மயக்கத்தை பெற்று பின்னாளில் நீங்கள் மனம் நொந்து அழுது அரற்றாமல் இருக்க வேண்டுமாயின் அழகிய மணிகள் அழுத்தி செய்யப்பெற்ற சிவபுரத்தின் திருக்கதவம் திறந்திருக்கும் போதே சென்றுவிட வேண்டும். காலங்கடத்துவதில் பயனில்லை. ஆதலால் திருமாலும் அறிய முடியாத நம் திருப்புயங்கனின் திருவடிகளை இப்போதே சென்றடைவோம். சிவாய நம. அடியவர்களே, சிவனது திருவடிகளையே சேர வேண்டும் என்று உறுதியாய் எண்ணுபவர்கள் ஆயின் உங்கள் சிந்தனையை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு சிந்தியுங்கள். போரின் போது பொலிவுடன் விளங்கும் வேல் போன்ற கண்களையுடைய உமையவளை ஒரு பாகத்தில் கொண்டிருப்பவனும் புயங்கன் என்னும் கூத்தை ஆடுபவனுமான எம்பெருமானின் அருள் அமுதத்தை நிறையவே பருகுங்கள். பொய்யான இவ்வுலக வாழ்வில் கிடந்து புரண்டு கொண்டிராமல் மெய்யான சிவபிரானின் திருவடிகளையே அடைய முயற்சி செய்யுங்கள். சிவாய நம. அடியவர்களே, நிலத்தில் வீழ்ந்து புரண்டு சிவபிரானின் திருவடிகளையே வணங்குங்கள். எம்பெருமானது புகழையே போற்றுங்கள். நீங்கள் அனைவரும் இப்படியே மயக்கத்துடன் நிற்பீர்கள். ஆனால் உங்களை யார் மதிப்பார்கள்? நீங்கள் அனைவரும் தெளிவு பெற்றவர்களாயின் இதை செய்யுங்கள். ஏனெனில் இத்தேவர்களால் மட்டுமே சிவலோகத்தின் மன்னனும் பாம்பை அணிகலனாக கொண்டவனுமான சிவபெருமானின் அருளை பெற முடியும். பிறரால் பெற இயலாது. எம்பெருமானது அருளை பெறாதவர்கள் மிகவும் இரக்கத்துக்கு உள்ளவர்களே ஆவார்கள் என்பதாகும். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.